கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, தேவன் இன்னும் ஏன் என்னை பயன்படுத்தவில்லை? அநேக நாட்களாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆனாலும் இன்னும் தேவன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, பலன் கொடுக்கவில்லை என்கிற ஒரு குழப்பத்தோடு, ஏமாற்றத்தோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 34வது வசனத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டது, இந்த சம்பவம் நமக்கு பரிச்சயமான ஒரு சம்பவம். இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க அவருக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவரால் அந்த திராட்சை ரசத்தை ருசி பார்த்தும் குடிக்க முடியவில்லை. திராட்சை ரசம் என்பது இனிமையானது, திராட்சை ரசம் என்பது ருசி உள்ளது, திராட்சை ரசம் என்பது அநேகரால் விரும்பப்படத்தக்கது. ஆனால் அந்த திராட்சை ரசத்தை இயேசுவால் குடிக்க முடியவில்லை. அவர் அதை குடிக்க மறுத்தார். என்ன காரணம்? அந்த திராட்சை ரசத்தில் கலந்திருந்த கசப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருக்கும்னா, நம்முடைய இருதயத்துல கசப்பு இருக்கும்னா, மற்றவர்கள் மேல, உறவுகளுக்குள்ள, கணவன் மனைவி உறவுக்குள்ள கசப்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவுல கசப்பு, சபை மக்களுக்கும் போதகருக்கும் நடுவுல கசப்பு, இப்படிப்பட்ட உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் உபவாசித்தாலும், அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், ஏன் ஊழியத்தையே செய்தாலும் தேவன் நம்மை பயன்படுத்தவோ ஆசீர்வதிக்கவோ முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்க முடியாது. காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கசப்பு நம்முடைய இருதயத்துல இருக்கும் வரைக்கும் தேவனால நம்முடைய வாழ்க்கையில எந்த கிரியையும் நடப்பிக்க முடியாது. இந்த கசப்பு மாற என்ன வழி? உலகத்தில் மனிதர்கள் 1000 வழிகளை பின்பற்றுகிறார்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரே வழி, மன்னிப்பு. என்றைக்கு நாம் மன்னிக்கிறோமோ, மனதார மன்னிக்கிறோமோ, அன்றைக்கு இந்த கசப்பு நம்மை விட்டு வெளியே போகும். மன்னிப்பு என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை அல்ல, நாம் நமக்கு செய்கிற நன்மை, நம்முடைய இருதயத்துக்கு செய்கிற நன்மை, ஆத்மாவுக்கு செய்கிற நன்மை. நீங்க மன்னிச்சு பாருங்க, நீங்க உண்மையா சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க மன்னிக்கும் போது ஒரு சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பும். அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமா இருக்கும். என்னால அவங்களை மன்னிக்க முடியாது, காரணம் எனக்கு நடந்த துரோகம் அப்படி, என்னை பற்றி அவர்கள் பேசின விதம் அப்படி, எனக்கு கொடுத்த காயங்கள் அப்படி அப்படின்னு மற்றவர்கள் மேல கசப்போடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அவர்களை மன்னிப்பதற்கான ஒரு வழி என்ன தெரியுமா? நாம் சிலுவையை நோக்கி பார்ப்பது. என்றைக்கு நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், அன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த கசப்பு, மற்றவர்களை மன்னிக்க முடியாத சுபாவம், மற்றவர்கள் மேல் உள்ள வெறுப்பு எல்லாம் மாறும். எப்படி? என்னுடைய பாவத்தையே அவர் மன்னிக்க முடியும்னா, என்னுடைய அக்கிரமத்தையே அவர் மன்னிக்க முடியும்னா, என்னுடைய மீறுதல்களையே அவர் மன்னித்து மறந்து என்னை அவருடைய பிள்ளையாக மாற்ற முடியும்னா, நான் ஏன் மற்றவர்களை மன்னிக்க கூடாது? எனக்கு நடந்த துரோகத்தை காட்டிலும் அவருக்கு நடந்த துரோகம் பெரியது. நான் பட்ட வலிகளை விட, நான் பட்ட காயங்களை விட அவர் பட்ட வலிகளும் காயங்களும் பெரியது. சிலுவையில கடைசியாக இயேசு ஜெபிக்கிறார், பிதாவை, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். மன்னிப்பு தான் கசப்பு வெளியே போவதற்கான ஒரே வழி. இந்த கசப்பு என்னை விட்டு போயிடுச்சுன்னா தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். என் ஜெபத்திற்கான பதிலை கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
இந்த கசப்பை என்றைக்கு நாம் தூக்கி எறிகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை அவருடைய கரத்துல தூக்கி எடுக்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை, நம்முடைய கண்ணீருக்கான பதிலை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், அதற்கான பதிலை கொடுக்க மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார், நம்மை பயன்படுத்த மாட்டார். இந்த கசப்பை தூக்கி எறிஞ்சு பாருங்க, உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார், உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், உங்க வாழ்க்கையில கிரியை நடப்பிக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய கண்ணீருக்கான பதிலை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.